தெய்வ அன்பை குறித்து இந்த காலையிலே நான் பேச விரும்புகிறேன். தெய்வ அன்பு ஆதியாமத்திலே ஆரம்பித்தது நாம் பார்க்கிறோம். ஏன் தேவனிடத்திலேயே இது ஆரம்பித்திருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று திருத்துவ தெய்வத்தை பார்க்கிறோம். அங்கே தெய்வ அன்பு நிலவுகிறபடினாலே ஒரு நாள் அங்கே சண்டை வந்ததில்லை, வாக்குவாதம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுபோல் முதல் குடும்பத்தை கர்த்தர் உருவாக்கினார். அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் தேவ அன்பு ரோமர் 5:5 நமக்குள்ளே நம்முடைய ஆவியிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்பு இருக்கிற குடும்பம் அது சிறப்பான குடும்பம். அன்பு இருக்கிற சபை அது சிறப்பான சபை. அன்பு இருக்கிற வாழ்க்கை அது சிறப்பான வாழ்க்கை என்பதை உங்களுடைய மனதிலே நீங்கள் கொள்ளுங்கள். பாருங்கள், பலமுறை நான் ஆதியாமத்தை படித்திருக்கிறேன். ஆனால் ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதாவது ஆதாமை இன்றைக்கு எல்லாரும் பழித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் சொன்னார், பரலோகத்துக்கு போனால் முதல் அடி ஆதாமுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா மனுக்குலத்தை இந்த மாதிரி இவ்வளவு கேடுபாடுகளுக்குள்ளே தள்ளிவிட்டான் முதல் மனிதன் என்று அவர் வேதனையோடு சொல்லிட்டு இருந்தார். ஆதாம் அருமையானவளே, மனுக்குலத்தை இந்த சீரழிவுக்குள்ளே அவன் தள்ளிவிட்டாலும் கூட அவனிடத்தில் ஒரு ஆச்சரியமான தெய்வீகமான பண்பு ஒன்று இருந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது. பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைத்து அவனிடத்திலே ஆதியாம் 2:16 அவர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்துள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் மரண விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். நீங்கள் வேதத்தை கூர்ந்து பார்ப்பீர்களானால் இந்த கட்டளை ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆதாம் மாத்திரம்தான் இருந்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியாமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கர்த்தர் இவனிடத்திலே பேசுகிறார். ஆனால் ஏவாள் படைக்கப்பட்டது. ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தில் தான் அவள் படைக்கப்படுறா. ஆகவே இந்த கட்டளையை கர்த்தர் கொடுக்கும் பொழுது ஏவாள் இல்லை, அவள் நேரடியாக சத்தத்தை கேட்கவில்லை, அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. அருமையானவர்களே, இதுதான் அந்த சூழ்நிலை என்பதை மனதிலே கொள்ளுங்கள். ஆதாம் ஏவாளத்திலே சொல்லியிருக்கலாம், ஆனால் கர்த்தர் பேசினது ஆதாம் இடத்துல தான். ஆதாம் இடத்தில் மாத்திரம்தான் பேசினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் படைத்த எல்லா சிருஷ்டிகளிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது.
ஆகவே அவனுடைய தந்திரத்தை முதல் பகுதியிலேயே பார்க்கிறோம். ஆதாம் இல்லாத நேரம் ஏவாள் தனிமையாக இருக்கும் பொழுது சாத்தான் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்து மரணத்தினுடைய கனியை பற்றி பேசுகிறான். அவனுக்கு நல்லா தெரியும் இவன் வந்து கேட்கல, ஏனென்றால் பிறக்கல. ஆதாம்கிட்ட மாத்திரம் கர்த்தர் பேசினார். ஆகவே இந்த சத்தத்தை கேட்காத ஒரு நபர்கிட்ட அவள் தனியாக இருக்கும் பொழுது வந்து அந்த மரண விருட்சத்தின் கனியை பற்றி பேசுகிறான், விவாதிக்கிறான். எல்லாவற்றையும் பார்த்தால் நமக்கு நேரம் இல்லை. அருமையானவர்களே, அதிலேயே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு போகிறாள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வஞ்சிக்கப்பட்டு ஆதாம் வருவதற்கு முன்பதாகவே அவள் அந்த கனியை கடித்து புசித்து ருசித்து அந்த சார உடம்பெல்லாம் வழிய விடுறான். அப்படிப்பட்ட நிலையிலே ஆதாம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வருகிறான். வந்த மாத்திரத்திலே மனைவியினிடத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கிறான். ஒளியினாலே மூடப்பட்டிருந்தவள், சங்கீதம் 104 அவளுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் தேவையில்லை. இப்பொழுது நிர்வாணமாய் நிற்கிறாள். தேவ மகிமை, ஷெக்கினா குளோரி அவளை விட்டு போய்விட்டது. தேவ கருவையற்றவளாக அவள் இருக்கிறதை அவன் காண்கிறான். பாருங்கள், தேவனுடைய குமாரத்தியாயிருந்தவள் பிசாசின் குமாரத்தியாய் மாறிவிட்டாள். இது ஆதாமுக்கு நன்றாக விளங்குகிறது. இவன் இன்னும் தேவகுமாரனாகவே இருக்கிறான். இந்த படத்தை நீங்கள் மனதிலே வைப்பீர்களானால் தேவ அன்பை குறித்த ஒரு வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகும். பாருங்க, அவ பிசாசின் மகள் ஆயிட்டா, இவன் தேவகுமாரனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட நிலையில்தான் அந்த மரண கனியினுடைய ஒரு பகுதியை அவனுக்கு அவ கொடுக்குறான். இப்போ ஒரு பெரிய போராட்டம் அவனுடைய மனதிலே நடக்கிறது. பழத்தை சாப்பிட்டு மனைவியோடு சேர்ந்து பாவத்தையும் சாபத்தையும் ரோகத்தையும் பாதாளத்தையும் நரகத்தையும் அனுபவிக்கலாம். அது ஒரு சாய்ஸ். இல்லைன்னா அந்த கனியை விலைக்கு தள்ளிவிட்டு இவன் தேவகுமாரனாய் தனியனாய் ஏதேன் தோட்டத்திலே இருக்கலாம். இது இன்னொரு சாய்ஸ். இந்த அருமையானவர்களே, கவனியங்கள். இந்த படத்தை மனதிலே நாம் கரெக்டாக பிக்சர் பண்ண வேண்டியிருக்கிறது. ஆகவே குடும்பம் ரெண்டாவது பிரிந்து அவள் பாதாளத்தினுடைய ஒரு பிரஜையாக மாறிவிட்டாள். இவன் பரலோகத்தினுடைய பிரஜையாக தேவகுமாரனாக இருக்கிறான். இந்த நிலையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் உனக்கு ஏற்படுகிறது. இப்போ யோசித்து பார்த்தான், தனியாக ஏதேன்ல எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் தன் மனைவியோடு கஷ்டத்தோடு கஷ்டமாக போய் சேர்ந்துரும் சொல்லி
அந்த பழத்தை அவன் மனமோந்து வாங்கி சாப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் எல்லா தண்டனையும் ஆதாமின் பேரிலே கொடுக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏவாள் ஏமாந்து போனாள். ஆதாம்க்கு நல்லா தெரியும், சத்தத்தை கேட்டிருக்கிறான், அவனுக்கு விவரம் தெரியும், இங்கே இருக்கிற நிலையை அவன் பார்க்கிறான். ஆனால் அவன் ஏதேனுக்கு பதிலாக பாதாளத்தை தெரிந்து கொண்டான். காரணம், அவனுக்குள்ளே இருந்த அந்த தேவ அன்பு, அகாப்பே அன்பு அவ்விதமாக செய்ய வைத்தது. தேவன் இணைத்ததை மனிதன் எவரும் பறிக்காதிருக்க கடவன். அவள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருப்பார் என்று அதே பகுதியில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவன் மனைவியோடு சேர்ந்து பாவத்தின் சாபத்தையும் ரோகத்தையும் பாதாளத்தையும் நரகத்தையும் அனுபவிக்கலாம் என்கிற அந்த முடிவுக்கு அவனாகவே தெரிந்து கொண்டு அந்த பழத்தை சாப்பிட்டான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவே, தேவ அன்பு என்பது எல்லாவற்றை காட்டிலும் மேலான ஒரு அன்பு. அது நமக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, அவர்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை கருத்தாக இருக்கிறது. அது தெய்வீகமான அன்பு, தேவனிடத்திலே மாத்திரம் இருக்கிற அன்பு, மற்ற எந்த சிற்றிடத்திலும் இல்லாத ஒரு அன்பு. இந்த அன்பை ஆதாம் ஏவாளுக்குள்ளே தேவன் ஊற்றியிருந்தார். அதை இழந்து போனார்கள். தேவ அன்பு இழந்து போனபடினாலே இப்பொழுது பாவம் மரணம் என்கிற பிரமாணம் அவருடைய குடும்பத்திலே வேலை செய்ய ஆரம்பித்தது. பாவம், மரணம், ரோகம், இல்லாமை, தரித்திரம், இன்னும் அருமையானவர்களே கண்ணை மூடினா பாதாளம், இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பாதை அது. அதை மனமோந்து அவன் செய்தான். காரணம், அவனுக்குள்ளே இருக்கிற தேவ அன்பு அவ்விதமாக செய்யும்படி அவனை கட்டாயப்படுத்திட்டு. பாருங்கள், அன்பினாலே நன்மையில் மாத்திரம்தான் விளையும். ஆனால் முதல் கட்டத்தில் அன்பினாலே அருமையான தீமை விளைந்தது. ஒரு பெரிய சிக்கலான ஒரு நிலை. இதில் தீர்வு காண்பது என்பது ஒரு மிக கடினமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவன் சிக்கிக்கிட்டு அருமையான தேவ அன்பை வெளிப்படுத்தினான், அகாப்பே அன்பை வெளிப்படுத்தினான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அகாப்பே அன்பு நமக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நம்மோடு இருக்கிறவர்கள் அருமையானவர்களே, நம் நண்பர்களாக இருக்கலாம், குடும்பத்தாராக இருக்கலாம், சபையாராக இருக்கலாம், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அது ஆசைக்கிறது, அது விருப்பப்படுகிறது. தொடர்ந்து ஒரு சில ஒரு அன்பை குறித்து நான் வேதத்திலே இருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், தாய் அன்பை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தாய் அன்பு விசேஷமானது என்று சத்திய வேதமே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 15ஆம் வசனம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை
மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இது தேவனுடைய வார்த்தை. தேவன் தாமே பேசினதை பார்க்கிறோம். ஆகவே உலகத்திலே பல அன்பு இருந்தாலும் ஸ்திரீயின் அன்பு அது விசேஷமானது என்று தேவன் இங்கே சொல்லியிருக்கிறார். பாருங்கள், பிறந்த பிள்ளை ஒன்று இருக்குது. நீ கற்பனை பண்ணி பாருங்க. அதனால் ஒரு லாபமும் தாய்க்கு இல்லை. அழுக்காய்க்கப்பட்டுருது. அது சுத்தப்படுத்தி சோப்பு போட்டு படுக்க வைக்கிறா. மறுபடியும் அது செய்கிறது அழுக்காக்கிறது தான். அதுதான் அதனுடைய வேலை. அது லட்ச சம்பாதிச்சு கொடுக்கறது இல்லை. அதனால் லாபம் ஒன்று அந்த அம்மாவுக்கு கிடைச்சதில்லை. ஆனால் அதை 10 மாதம் சுமந்து அதை பெற்றெடுத்து அது திரும்ப 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 செய்ததே செய்து அழுக்காக்கிற வேலை. பாருங்கள், சுத்தமாக்குனா அது அழுக்காக்கிறது. திரும்ப திரும்ப சேருத, திரும்ப திரும்ப துடைத்து அதை அணைத்து கொள்ளுகிறாள், பாராட்டுகிறாள். பிள்ளை இல்லைன்னா நான் இல்லைங்கிற ரீதியிலே அவளுடைய உள்ளம் பேச ஆரம்பிக்கிறது. ஏன்னா அது அவளுடைய பிள்ளை, அவள் சுமந்து பெற்ற பிள்ளை. அதுவும் அவளும் ஒன்று என்ற ரீதியிலே அருமையான பிள்ளை. இந்த அன்பு இருக்கிறது, மேலான ஒரு அன்பு. ஆகவே பிள்ளைக்காக எத்தனையோ தியாகங்களை அவர் படுகிறத பார்க்கிறோம். 10 மாதம் சுமந்தா, கஷ்டப்பட்டு பெற்றா. இப்போ பிள்ளை பிறக்கலைன்னு சொன்னோன்னு சர்ஜரி பண்ணுறாங்க. வேதனையான ஒரு காரியம். எல்லாம் சந்தோஷமான காரியம் கிடையாது. ஆனால் எதையும் அவள் கஷ்டம்னு நினைக்கிறது இல்லை. பிள்ளை கிடச்சிச்சு, அது போதும். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை, அதாவது கற்பத்தின் பாலகனைன்னு சொன்னால் பெரிய பிள்ளை இல்லை, பால் குடிக்கிற பிள்ளை. பால் குடிக்கிற பிள்ளை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எவ்வளவேனும் பொய்யுரையாதவர். ஆகவே இந்த தெய்வீக அன்பு, அகாப்பே அன்பு, இந்த தாய் அன்பை காட்டிலும் அது விசேஷமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தாய் அன்புக்கா ஸ்தோத்திரம். ஆனால் அந்த உலகத்தில் இன்றைக்கி பேப்பரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பெற்ற தாய், இரத்தத்தை சிந்தி பெற்ற தாய் பிள்ளை பையனுடைய இரத்தத்தையே சிந்துரா. என்னன்னு கேட்டால் பொருள், சொத்து, சுகம், இது இவளுக்காக அவள் பெத்தமானியாக கொல்றதுக்கு தயங்கிறது இல்லை. அப்படிப்பட்ட தீய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தாய் அன்பு நல்லது தான். தாய் அன்பை காட்டிலும் மேலான அன்பு அது இயேசுவின் அன்பு, அது தேவனுடைய அன்பு, அது அகாப்பே அன்பு, அது மாறாத அன்பு. பாருங்கள், தாய் அன்பு ஆரம்பத்தில் எப்படியோ இருந்தது, இப்போ எப்படியோ இருக்குது, நேர் ஆப்போசிட்டாக இருக்குது. கர்த்தருடைய அன்பு அது மாறாத ஒரு அன்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம். தேவன் அன்பாக இருக்கிறார் என்று எழுதப்படவில்லை, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அர்த்தம் என்னன்னு சொன்னால், God is nothing but love. அன்பை தவிர வேறு ஒன்றும் ஒற்ற இல்லை. அநேக கிறிஸ்தவ மக்கள்
பேர் கிறிஸ்தவ மக்கள், பேர் நல்லா இருக்குது. ஆனா தேவனை குறித்த அறிவு இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெத்த தாய் பாருங்க, அவளுடைய அன்பு மாறி போகிறது. ஆனால் தேவ அன்பு ஒருபோதும் மாறாது. நீ பிறக்கும்போது எந்த ரேஷியோவில் கர்த்தர் உன்னை நேசித்தாரோ, நீ இறக்கும்போதும் கர்த்தருடைய அன்பு மாறாமல் தான் இருக்கிறது. நாம் மாறி போகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு இன்னல்களும் கஷ்டங்களும் விரும்பத்தகாத காரியங்களும் நடக்கிறது. ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறேன். கிறிஸ்துவே உள்ளே வாரும் என்று அழைப்பு கொடுங்கள். ஒருவேளை இந்த காலையில் நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். யாருடைய அன்பினாலே நீங்கள் ஏமாந்து போயிருந்தாலும் சரி, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்கள் ஏமாற்றத்தை துடைக்க விரும்புகிறார். உன் கண்ணீரை மாற்ற விரும்புகிறார். அவர் மாறாதவர். அவருடைய அகாப்பை அன்பினாலே நிரப்ப விரும்புகிறார். ஆகவே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அருமையானவர்களே, இன்னொரு அன்பை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். அது நண்பருடைய அன்பு. எல்லாவற்றுக்கும் கிரேக்க பதங்கள் இருக்கிறது. ஆனால் தேவ அன்புக்கு ஒரு பதமும் கிரேக்கு பாஷையில் கிடையாதாம். அதனால கிரேக்க ஞானிகள் புதிய ஏற்பாட்டில் அவர்கள் கூடி தேவ அன்புக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்று அகாப்பே என்று வைத்திருக்கிறார்கள். நம்முடைய சபை அகாப்பே சபையாக இருப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. உங்களுடைய குடும்பம் அகாப்பே அன்பு குடும்பமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறான். அவ்விதமாக இருக்குமானால் பரலோகத்திலே நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலே நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று எழுதியிருக்கிறபடி உங்களுடைய குடும்பத்திலே, சபையிலே, சமுதாயத்திலே நடக்கும் என்று தேவன் சொல்கிறார். ஆகவே தேவ அன்பை குறித்து அறிந்து கொண்டு அதற்காக வாஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தரப்படும். இந்த தேவ அன்பினால் எங்கள் குடும்பத்தை நிரப்புன்னு சொல்லி கேளுங்க. மூன்றாவது அன்பு நண்பனுடைய அன்பு. பாருங்கள், இதற்கு ஒரு உதாரணத்தை நான் வேதத்தில் பார்த்தேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு இசைந்திருந்தது. யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. எங்கும் கலகமும் குழப்பமும் கசப்பும் சண்டையும் வெட்டும் குத்தும் இப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சில மக்கள் விதமாக இருக்கிறார்கள். அவர்களிலும் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. யோனத்தான் தாவீது உடைய நட்பு அது நிச்சயமாய் என்றைக்கும் அகாப்பே அன்பை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறது. யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல் சிநேகித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோனத்தான் தாவீதை சிநேகிப்பதற்கு பெரிய உலக பிரகாரமான காரணங்கள் இல்லை. தாவீது ஒரு ஏழை. அவனுடைய சொத்தெல்லாம் ஒரு கவன்தான். மற்றபடி ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவன். அதில் 8வது கடைசி பிள்ளை. அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது. அருமையானவர்களே, ஆனால்
தேவனுடைய விருப்பங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே வைக்கப்படுமானால் அது யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுபடி தான் நடக்கும். மற்ற எல்லாம் ஃபெயில் ஆயிடும். ஆகவே யோனத்தான் தாவீதை சிநேகித்தான். ஏன் என்று விளக்கம் தெரியவில்லை. யோனத்தான் திட்டமிட்டபடியே தாவீது ராஜாவா வந்தான். யோனத்தானுடைய சத்துருக்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். அருமையானவர்களே, கவனிங்கள், எப்போதும் தேவ திட்டத்தில் நில்லுங்கள், தேவ சத்தத்தில் நில்லுங்கள், தேவன் உங்களுக்கு காட்டுகிற பாதையில் நில்லுங்கள். எப்போதும் தேவனோடு சேர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கப்படட்டும். அது நித்தியமான ஒரு வழி, ஒரு நாள் அழியாது, யாரும் அதை அழிக்க முடியாது. சவுல் எவ்வளவோ தாவீதை கொண்டு போட வேண்டும் என்று விரும்பினான். தேசத்தின் ராஜா, யானைப்படை, காலாட்படை, குதிரைப்படை, ஈட்டிப்படை என்று எல்லா படைகளும் அவனுக்கு கூட இருந்தோம். ஒரு கவனை வைத்திருக்கிற ஒரு ஆட்டு மேய்ப்பனை கொல்ல அவனால் முடியவே இல்லை. கடைசியிலே சவுல் செத்தான், தாவீது ராஜா வந்துட்டான். இது உலக பிரகாரமான ஞானத்தால் இதை நாம் கிரகிக்க முடியாது. தேவன் செய்வதெல்லாம் நினைத்தது வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும், நினைத்ததெல்லாம் வாய்க்கும், சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். எப்படி அவர் தேவன்! அருமையான அவர் செய்ய நினைத்து தடையப்படாது. ஆகவே இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன தீர்மானம் வைத்திருந்தாலும் சரி, என்ன திட்டம் எடுத்தாலும் சரி, எல்லாம் தேவன் பட்சமாய் இருக்கட்டும். தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள் நீங்கள் தலையில் நின்னாலும் அது நிறைவேறாது என்பதை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். சவுலுக்கு இந்த அறிவு இல்லை, ஆனால் மகனுக்கு யோனத்தானுக்கு நல்ல அறிவு இருந்தது. இந்த தாவீது தான் ராஜாவாக வர போகிறான்னு சொல்லி பாருங்க. அதுபோல் தேவன் இன்றைக்கு நமக்கு அறிவு கொடுத்துருக்கிறார். என்னென்ன காரியங்கள் நடக்குங்கிறது ஓரளவு நமக்கு கொஞ்சம் தெரியும். அதில் எப்போதும் தேவன் பட்சமாக நின்று தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உறுதியாயிருங்கள். அகாப்பே அன்பு அதைத்தான் செய்கிறது. நியாயப்படி யோனத்தான் தான் இஸ்ரவேல் என்று ராஜாவாக மாறி இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன்தான் ராஜ பரம்பரையில் வந்திருக்கான். எல்லா தகுதிகளும் அவனுக்கு இருக்கிறது. தாவீதுக்கு ஒரு தகுதியும் இல்லை. தகுதி என்று ஒன்றுமே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அகாப்பே அன்பு யோனத்தானுக்குள்ளே ஊற்றப்பட்டிருந்தபடினாலே இங்கே யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல் நேசித்தான் என்று எழுதப்பட்டிருக்குது. தாவீது யோனத்தானை தன் உயிரை போல் நேசித்தான் என்று எழுதப்படவில்லை. அருமையானவர்களே, தாவீதுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் யோனத்தான் இந்த இடத்துல யோனத்தான் விசேஷமானவன். தேவ அன்பு ஆதாமுக்குள்ளே ஊற்றப்பட்டிருந்தது போல அவனுக்குள்ளே ஊற்றப்பட்டிருந்தது. ஆகவே தன்னுடைய சொந்த அரியணை, தன்னுடைய சொந்த சிங்காசனம், சொந்த மகிமை, ராஜரீகம், இன்னும் எல்லாவற்றையும்
தாவீதுக்காக துறப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறான் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், யோனத்தான் தாவீதை அவ்வளவாய் நேசித்தபடினாலே இனி வெறுமையாக நேசித்தா போதாது, நாம் அதற்கு ஒரு அடையாளத்தை, வெளிப்படையான அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணுறான். வேதத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை என்பது ஒரு ஒப்பந்தம். அதுவும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற உடன்படிக்கைகள் அது பரிசுத்தமான ஒப்பந்தம். அதை முறிக்க முடியாது. உடன்படிக்கை முறிக்கிறதை காட்டிலும் செத்து போகிறது நல்லது என்று மக்கள் எல்லாரும் அறிந்திருந்தார்கள். ஆகவே யோனத்தான் தாவீதோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறான். அந்த நாட்களில் உடன்படிக்கை பண்ணவங்க என்ன செய்தாங்கன்னா, 2 பேருடைய கை இவருடைய ரிஸ்டில் கத்தியாலே ஒரு கீறல் உண்டாக்கி ரத்தத்தை அதிலிருந்து கொட்ட விட்டார்கள். 2 பேரும் விதமாக செய்தார்கள். ஒரு பாத்திரத்தில் திராட்சரசம் வைத்து 2 பேரும் அந்த ரத்தத்தை அதுக்குள்ளே வழிய விட்டாங்க. அதுக்கப்புறம் அதை கலக்கி 2 பேரும் குடித்தார்கள். இப்போ அவங்களுக்கு ஆங்கிலத்தில் பிளட் பிரதர்ஸ் என்று பேர், இரத்த சகோதரர்கள். அம்மா வயிற்றிலிருந்து இரத்தத்தினாலே பிறந்திருக்கலாம். ஆனால் இந்த உடன்படிக்கை அன்பு என்பது அம்மா வயிற்றிலிருந்து பிறந்த சொந்த சகோதரிகள் காட்டிலும் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ரொம்ப வலிமையானது, ரொம்ப நிரந்தரமானது, அற்றுப்போகாது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, முப்புரினியுள் எளிதிலே ஆறாது. ஆகவே இரத்த சகோதரர்களாய் மாறிவிட்டார்கள். இப்போ சொந்த சகோதரனை காட்டிலும் இந்த சகோதரரை உடன்படிக்கையின் சகோதரன் தான் அவன் விசேஷமாக தெரிகிறான். ஆகவே யோனத்தான் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கையிலே வெறுமையாக இரத்தத்தை மாத்திரம் அவர்கள் குடிக்கவில்லை. உங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டார்கள். யோனத்தான் அவனுடைய ராஜரீக வஸ்திரத்தை எடுத்து தாவீது மேலே மாட்டி விட்டான். தாவீது அவனுடைய அழுக்கான ஆட்டு ஒரு ட்ரெஸ்ஸு அதை எடுத்து யோனத்தானுக்கு கொடுத்தான். பாருங்க, என்ன வித்தியாசம், என்ன ஆச்சரியம். யார் இப்படி செய்வா? ஏன்னா அருமையான அங்கேயே கழட்டியாச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான், சிங்காசனத்தை கழட்டியாச்சு. அதை எடுத்து அவனுக்கு போட்டாச்சுன்னு சொன்னால் அவ்வளவுதான், அவனை ராஜாயை வாக்கியாச்சு. யோனத்தான் அதற்கு தயங்கவே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தயக்கமில்லாமல் தன்னுடைய வஸ்திரத்தை கழட்டி அவன் மேலே போடுறான். அவனுடைய அந்த அங்கி ஒருவேளை கண்ட இடத்துலையும் படுத்து கண்ட இடத்துலையும் உட்கார்ந்து அழுக்காக இருந்திருக்கும். அதை பெருமையோடு வாங்கி போட்டுக்கிட்டான். இது ஒரு அன்பு, அருமையானவர்களே, நண்பனுடைய அன்பு. எல்லார்ட்டையும் விதமான அன்பு இல்லை. ஆனால் யோனத்தானுக்குள்ளே தேவ அன்பு, அகாப்பே, தேவன் ஊற்றி இருந்தார். ஆகவே அதனுடைய வெளிப்படையான காரியங்களை
அவன் காண்பிக்க ஆரம்பித்தான். அது மாத்திரமல்ல, தாவீது கையில் வச்சிருந்தா ஒரு கவனம் தான் வச்சுருந்தான். அதை வச்சு இந்த காட்டு மிருகங்களை அடிக்க முடியும். யோனத்தான் அருமையானவர்களே வாழ் வச்சிருந்தான். இஸ்ரவேல் தேசத்திலே சிறந்த வாழ். அந்த வாழை எடுத்து அருமையானவர்களே தாவீதுகிட்ட கொடுக்கான். இவ்விதமாக அருமையானவர்களே ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். நீதான் நான் தான் நீ, என்னுடையது எல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது, உன்னுடையது எல்லாம் என்னுடையதாக இருக்கிறது, உனக்கு வேணும் உன்கிட்ட இல்லை என்கிட்ட இருக்குன்னு சொன்னான். அது உன்னுடையது, அது உனக்கு வந்து சேர்ந்துடும். ஏன்னா என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையது என்னுடையது. இங்கே யோனத்தான் அருமையானவர்களே பெருமைப்பட்டதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா பெருமையான காரியங்களையும் இறக்கி கீழே வச்சுட்டு தாவீதுடைய அற்பமான காரியங்களை மனமோந்து வாங்கி கொண்டான். இது அருமையானவர்களே நட்பினுடைய சிகரமாயிருக்கிறது, ஆச்சரியமாயிருக்கிறது. ஆகவே இந்த உடன்படிக்கையின் அன்புக்காக மாம்சீகமான அன்பை, அதாவது அண்ணன் தம்பி அப்பா அம்மா அன்பை ஒன்றுமில்லை என்று நினைக்கிற ஒரு நிலை அன்றைக்கு இருந்தது. பாருங்கள், வேதத்தில் வாசிக்கிறோம், சவுல் அருமையானவளே தாவீதை பழியாய் பகைக்கிறான். ஆகவே எவ்விதத்திலாயிலும் தாவீதை கொண்டு போட வேண்டும் என்று அவன் முயற்சிக்கிறான். ஆனால் அருமையானவர்களே சாதாரண ஒரு ராஜகுமாரனாக இருப்பான். ஆனால் நல்லது செய்யட்டும், அப்பா நல்லதான் செய்கிறார் நமக்கு, ஏன்னா நாளைக்கு ஒருவேளை நமக்கு போட்டியாக வந்தாலும் வந்து நிற்பான்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. ஆனால் யோனத்தான் சொந்த தகப்பன்கிட்ட யாரோ ஒரு ஆட்டு மேய்ப்பனுக்காக அருமையானவர்களே மத்திலே நின்று மத்தியஸ்தம் பண்ணுறான், பரிந்து பேசுகிறான். அவன் 1 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது தன் பிராணனை தன் கையில் வைத்து கொண்டு அந்த பெலிஸ்தியனை வென்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டாரே, அதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரமில்லாமல் தாவீதை கொல்லுவதனாலே குற்றமில்லாத இரத்தத்துக்கு விரோதமாக பாவம் செய்வானேன்னு சொல்கிறான். பாருங்க, தாவீது பழியாக பழிக்கான். தாவீது எங்கே இருக்கான்னு தெரியல. தேச மக்கள்கிட்டலாம் சொல்கிறான், எங்கே இருந்தாலும் காமிச்சு கொடுங்க அவன் இருக்க இடத்த. அவ்விதமாக இருக்கின்ற நிலையிலே இங்கே தாவீது ராஜாவின் அரண்மனையிலே அருமையானவர்களே முதலாவது இருந்தான். அதுக்கப்புறம் வெளியே ஓடிட்டான். ஆகவே தாவீது அரண்மனையில் இருக்கும் பொழுது அவன் அரண்மனையில் இருக்கும்போதே ஈட்டி வைத்து கொத்தி போட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறான் என்பது யோனத்தானுக்கு தெரியும்.
ஆனால் அருமையானவர்களே, தாவீதுக்காக விதமாக பரிந்து பேசுகிறான். கடைசியில் சவுல் மனம் திரும்பி விடுகிறான் என்பதை பார்க்கிறோம். ஆக இவ்விதமாக சொந்த ஜனத்தை காட்டிலும் அதிகமாக அருமையானவர்களே, உடன்படிக்கையின் நண்பர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். உடன்படிக்கை அருமையானவர்களே, யோனத்தானுக்கு பெரிய அவமானத்தை கொண்டு வந்தது. தாவீதுக்கு பெரிய கனத்தை கொண்டு வந்தது. நீங்கள் இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். ஆனால் யோனத்தான் சொந்த தகப்பனாக இருந்தாலும் சரி, தாவீதுக்கு தான் முதலிடம் என்பதை திட்டமாய் அருமையான உள்ளத்திலே பயித்து கொண்டான். உடன்படிக்கையிலே அருமையானவர்களே, இந்த 2 பேர் யோனத்தான் தாவீது ஈடுபட்டது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததி இதில் இணைக்கப்பட வேண்டும் என்பது யோனத்தானுடைய ஒரு பெரிய விருப்பமாக இருந்தது. ஆகவே தாவீதோடு உடன்படிக்கை படும்போது அவன் சொல்லுகிறான், நாம் இருவரும் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஆனால் அந்த உடன்படிக்கை நம்முடைய சந்ததியும் பாதிக்க வேண்டும். திட்டமாக தாவீதினுடைய விரோதிகளை தேவன் வேறறுப்பார், அவள் இல்லாமல் போவார்கள். அந்த நாளிலே நீர் இந்த உடன்படிக்கை நிமித்தம் என்ன நினைக்க வேண்டும், என் குடும்பத்தை நினைக்க வேண்டும் என்று அவன் தாவீதோடு உடன்படிக்கை செய்து கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறான். பாருங்கள், இவ்விதமான ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டபடினாலே கொஞ்ச நாள் கழித்து யோனத்தான் விரும்பினது போல, சிந்தித்தது போல பெலிஸ்தரோடு யுத்தத்திலே சவுலும் அடிந்து போனான், யோனத்தானும் அடிந்து போனான். அருமையானவர்களே, பாருங்க, சவுலும் அடிந்து போனான், யோனத்தானும் அடிந்து போனான். யார் யாரெல்லாம் அருமையான தேவ திட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறார்களோ அவள் எல்லாரும் அடிந்து போவார்கள் என்பது வேத சத்தியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தெரியாது, ஆனால் நாளைக்கு ஒரு நாளிலே தேவன் சொன்னது அப்படியே நிறைவேறும். ஆகவே யாராவது ஒருவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்றால் ஒரு நாளும் பொறாமைப்படாதீங்கள், ஒரு நாளும் சபிக்காதிருங்கள், ஒரு நாளும் அவர்களுக்கு விரோதமாக பேசாதிருங்கள். ஏனென்றால் தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறாருக்கு அதை கேட்கிறார் என்ற அறிவு உங்களுக்கு இருக்கட்டும். ஆகவே நாளைக்கு நமக்கு தீமை வராதபடி எல்லா பாதுகாவலும் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாரோ ஒரு ஆசீர்வதிக்கப்படுறாங்க, இயற்கைக்கு விரோதமாக ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னு சொன்னால் அவனுடைய நட்பை தேட வேண்டும், அவர்களோடு பழக வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்களை நேசிக்கிறவர்கள் தேவனை நேசிக்கிறார்கள் என்றால் தேவனும் அவனும் ஒரு கட்சியில் இருக்காங்க, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள். இரத்த உடன்படிக்கை, இரத்தம் இதற்கு சாட்சியாக இருக்கிறது. ஆகவே அந்த தேவனுடைய திட்டம் கண்டிப்பாக நிறைவேறும். இதில் நாம் தேவன் பட்சமாக நிற்கும் பொழுது ஒரு சின்ன ஆசீர்வாதம் அதன் மூலமாக நமக்கு வராமல் போகாது. ஆனால்
தேவனுடைய உடன்படிக்கை என்று அறிந்தும் அருமையான அதற்கு எதிர்ப்பும் காண்பிப்போமானால் நமக்கு நாளைக்கு தீமை வரும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இது மூன்றாவது ஒரு அன்பை பார்க்கிறோம். யோனத்தான் உள்ளத்திலே அகாப்பே அன்பு ஊற்றப்பட்டிருந்தது. முதலாவது ஆதாமுடைய உள்ளம், ரெண்டாவது தாயினுடைய உள்ளம், மூன்றாவது யோனத்தானுடைய உள்ளம். அருமையான நம்முடைய உள்ளத்திலும் இந்த அகாப்பே அன்பை தேவன் ஊற்றி இருக்கிறார். அது செயல்படுத்துகிறோமா? அதை குறித்த அறிவு நமக்கு இருக்கிறதா? அதை செயல்படுத்துகிறோமா என்பதெல்லாம் ரொம்ப முக்கியம். காரணம், வேதம் சொல்லுகிறது, தேவேறு செய்ய நினைத்தது தடைப்படாது. முடிவா பாருங்க, தாவீதை பார்த்தா கண்டிப்பாக சவுல் கையில் சிக்கிடுவான், செத்துருவான்னு நம்ம யோசிக்கிறோம். யார் அவனை சாவடிக்க முடியவில்லை என்றால் தேவ சமூகத்திலே உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட உடன்படிக்கை மனிதனுடைய சார்பிலே அவருடைய நண்பர்களாக அருமையானவர்களை நீங்கள் மாறும்படி முயற்சி செய்ய வேண்டும். இன்னொரு உதாரணம், மோசேயை பற்றி ஒரு உதாரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 24வது வசனம். மோசே பெரியவனான போது பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். மறுபடியும் வாசிக்கிறேன். மோசே பெரியவனான போது பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். மோசே அநேக மக்கள் நினைக்கிறது போல பாருங்க, ஒரு திக்குவாயி, ஒரு மந்தம், ஒழுந்தறியாதவங்கிற எண்ணம் அநேருக்குள்ள இருக்குது. எனக்குள்ளேயும் இப்படிப்பட்ட எண்ணம் தான் பல ஆண்டுகள் இருந்தது. அறிவில்லாமையினால்தான் அருமையானவர்களே பாருங்கள், தப்பான எண்ணங்களுக்கு நம்ம வருகிறோம். மோசே ஒரு மந்தம் இல்லை, மோசே ஒரு ராஜகுமாரன். பாருங்கள், அவன் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நீல நதிக்குள் தூக்கி எறிய வேண்டும் என்று எகிப்தின் ராஜா கட்டளை பிறப்பித்து விட்டான். ஏனென்றால் அவருடைய எண்ணிக்கை பெருகி கொண்டே போகிறது. அவரை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுத்தான், கட்டட வேலையை கொடுத்தான், அதுக்கு வேண்டிய பொருட்களை கொடுக்கல. அது நீயே சம்பாதிச்சிக்க, நீயே ஓடி அலைந்து சம்பாதிச்சுக்கன்னு சொல்லி ஒரு வீணான ஒரு பிரச்சனையை அங்கே உண்டாக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பொருளை வைக்கலை. சம்பாதிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி டைம் ஆயிரும், எண்ணிக்கை குறைந்து விடும், அடி. இவ்விதமாக ஜீவனை காட்டிலும் செத்து போனால் நல்லா இருக்குமேங்கிற எண்ணம் அநேருக்குள்ளே இருந்தது. அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் அதில் ஒரே ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னு சொன்னான்,
அகாப்பே அன்பு என்ன செய்கிறது என்பதை அருமையானவர்களே வாசிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லாரும் போல மோசே அடிமையாக பிறந்தான், ஏழை வீட்டில் பிறந்தான். ஆனால் இவனுக்குள்ளே ஏதோ ஒரு தேவ திட்டம் இருக்கிறது என்பதை இந்த தாய் அறிந்து கொண்டாள். இன்றைக்கும் தாய்மார் எப்படிப்பட்ட தாய்மார் ஆறாக இருக்கணும். பிள்ளைகளை பார்க்கும்போது மற்ற காரியங்கள்லாம் கூட்டி அவங்களுக்கு கூட கொடுக்கறது நல்லது. ஆனால் தெய்வீகமான காரியங்களிலே அருமையானவருடைய ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் பெண்களுக்கு அதிகமாக இருக்கணும். யோசித்து பாருங்கள், எல்லா ஆம்பளை பிள்ளைகளையும் நீல நதிகள் தூக்கி கொண்டு எரிஞ்சிட்டாங்க. இவனை ராஜாவுக்கு பயப்படாம 3 மாதம் ஒளிச்சு வச்சு வளர்த்தாம போட்டிருக்கு. யோசித்து பாருங்க, அடிமையில் வாழுகிற கூரை குடிசைகள், அந்த குடிசைக்குள்ள குழந்தையை பெற்ற ராஜாவுக்கு தெரியாம அதை வளர்த்தான்னு போட்டிருக்கு. 3 மாதம் கழித்து அருமையான நீல நதி தூக்கி எரிஞ்சிட்டு பாருங்கள், ஒரு மூலையில் ஒன்று எரிஞ்சிட்டு மூத்த மகாட்டா சொல்கிறா, சூரத்தில் நின்று பார்த்துட்டே என்ன சம்பவிக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு. என்ன சம்பவிக்கும் அருமையானவளே? நீ யோசித்து பாருங்க, நாய் நரி கடிச்சிட்டு போயிருக்கோம் 3 மாத குழந்தைய. ஆச்சரியமான காரியம்னு சொன்னால், ராணி அங்கே குளிக்க வர ராஜகுமாரத்தி அவன் பிள்ளையை பார்க்குறா. அதை திறக்கிறார்கள் பெட்டியை, ஒரு நாணல் பெட்டி. அந்த குழந்தை அழுகிறது. அது மேலே அவளுக்கு இறக்கம் வந்தது எழுதப்பட்டிருக்கு. அதுதான் அகாப்பே இறக்கம். லேசான ஒரு காரியம் கிடையாது. லட்சம் ஆண் பிள்ளைகள் அன்றாடம் தண்ணீர்னாலே செத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒருத்தனை தண்ணிக்குள்ளேருந்து எடுத்தேன்னு சொல்லி அவனுக்கு மோசேன்னு பேர் விட்டா. பாருங்க, அவை தேவனாலே எல்லாம் கூடும். இதை மனதில் ஆழமாய் வைத்து கொள்ளுங்கள். எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம், என் தேவனாலே எல்லாம் கூடும். மறுபடியும் சத்தமாக சொல்லுவோம், என் தேவனாலே எல்லாம் கூடும். லட்சம் எபிரேயர் ஆண் பிள்ளைகள் குடிசையில் வாழ்கிறாங்க. இவனை அரண்மனைக்கு தூக்கி போயிட்டான். அரண்மனைக்கு தூக்கி போய், அருமையானுடைய கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சொந்த தாய் இவனை வளர்க்குறதுக்கு அரண்மனையிலிருந்து சம்பளம் வருது, அரண்மனையிலிருந்து ஆடைகள் வருகிறது, அரண்மனையிலிருந்து சாப்பாடு வருகிறது. நீ ஒரு வயசு வரைக்கும் இவனை வளர்த்து என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறம் நான் ராஜகுமார் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொன்னான். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. இப்படிப்பட்ட ஆளாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். உயர்ந்த ஆசைகள், பரந்த மனது, நல்ல எண்ணங்கள், இவைகள் அகாப்பே அன்பினாலே உண்டாக்கப்படுகிறது. அருமையான யோசித்து பாருங்களேன், இவ்வளோ பேர் எல்லாருமே செத்துட்டாங்க. ஆண்பிள்ளைகள் எகிப்தில் உயிரோடையே இல்லை. ஆனால் ஒருத்தன் அரண்மனை சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு சகல கலைகளிலும் தேர்ந்தவனாக, வாக்கிலும் செயலிலும் வல்லவனாக இருந்தார் என்று அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. பாருங்க, ஒருத்தன் ராஜகுமாரனாக வளர்றான், ஆனால் அவன் சாகணும் எல்லாரும் போல. நம்முடைய தேவன்
எல்லாவற்றையும் அருமையானவர்களே மாற்றி போட வல்லவர். நாம் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை. எல்லார போல தான் நமக்கு நடக்கணும் அப்படி கிடையாது. வித்தியாசமான ரீதியிலே, ஆச்சரியமான ரீதியிலே தேவன் உங்களை நடத்த அவர் காத்திருக்கிறார். மோசேயுடைய தாயை போல அருமையான அகாப்பே அன்பினாலே நிரப்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மற்ற எல்லா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் இந்த அகாப்பே அன்பு என்னை நிரப்பட்டுன்னு சொல்லி ஜெபிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, கடைசியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. இயேசு அருமையானவர்களே வாழ்க்கை முழுவதும் அகாப்பே அன்பினாலே நிறைந்த அருமையானவர்களே வாழ்ந்தார். He was an agape man. ஒரு அகாப்பே மனுஷன். எதை செய்தால் அருமையானவர்களே தன்னை பாதுகாத்து கொள்ள அவர் சீரிய முயற்சியில் எடுக்கவில்லை. தனக்கு என்ன பாதகம் வந்தாலும் சரி, மற்றவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்குள்ளே இருந்தது. உலகம் முழுவதும் ஒரு பக்கம் இருக்குது, எல்லாரும் நரகத்துக்கு போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, எல்லா தவறுகளும் என் மேலே வரட்டும், நான் உலகத்துக்காக நரகத்துக்கு போகிறேன், நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போங்க. இப்படி ஒரு தேவனை அருமையானுடைய எங்கே பார்க்க முடியும்? நான் பார்க்கவில்லை. அருமையானுடைய ஊழியத்தில் இருந்து பல ஆண்டுகள் பார்க்கவில்லை. கடவுள்னு சொன்னால் தண்டிப்பார். ஆகவே எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த எண்ணம் தான் அருமையானுடைய மனதில் ஓடி கொண்டது. இங்கே ஒரு சம்பவத்தை வாசித்து காண்பிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 18:3. யூதாஸ் போர்ச்சேவின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் பிரயுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர் என்று கேட்டார். அவர் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரயுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். என்ன ஒரு உள்ளம் பாருங்க. 3 வருஷம் கூட வச்சு சாப்பாடு போட்டிருக்காரு. கூட நின்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறாரு, என் கூட ஒருத்தர் இருக்கார், அவர் பிதாவாய் தேவன். என் கூட ஒன்று இருக்கிறது, அது அகாப்பே அன்பு. அதுதான் முடிவாக ஜெயிக்க போகுது. மற்ற ஒன்றும் நீடித்து தாங்க போகிறது இல்லை. எல்லாரும் ஓடி போயிட்டால் எழுதப்பட்டிருக்கிறது. நவாசை காண்பிக்கிறேன். மார்க் 14ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். மார்க் 14:50. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். என்ன ஒரு படம் பாருங்க.
மனுஷன் கூட 3 வருஷம் இருந்தவங்க எல்லாருமே ஓடிட்டாங்க. ஒருத்தன் நிர்வாணமாய் ஓடிப்போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, அது செய்ய வைத்தது அகாப்பே அன்பு. உங்களையும் செய்ய வைக்கும், என்னையும் செய்ய வைக்கும். இந்த ஊழியத்தை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது அகாப்பே அன்பு. எதையும் செய்ய தயங்குவதில்லை தேவனுக்காக. அருமையானவர்களே பாருங்கள், ஆகவே இயேசு சிலுவையிலே தொங்க அவர் தயங்கவில்லை, பாதாளத்துக்கு போக தயங்கவில்லை, நரகத்துக்கு போக அவருக்கு தயக்கம் கிடையாது. எப்படியாவது மக்கள் அவர் பாவம், சாபம், ரோகம் எல்லாவற்றிலும் விடுதலையாகி நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் தேவன் வாழுகிற அந்த இடத்தில் நித்தியமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை இந்த அகாப்பே அன்புக்கு பிரதானமாக இருக்கிறது. தேவன் தாசியினால் உங்களை நிரப்புவாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அகாப்பே அன்பை எனக்குள்ள ஊற்று ஆண்டவரே. எங்கள் வீட்டில் ஊற்றும், எங்கள் சபையில் ஊற்றும். வித்தியாசப்பட்ட மக்களாய் நாங்கள் இருக்கட்டும். வேறு கோணத்தில் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களை எடுத்து போடும். தேவ அன்பு எல்லா குடும்பங்களையும் நிரப்புவதாக. பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, அகாப்பே அன்பு. கர்த்தாவே, ஆதாம் முதல் யோனத்தான், கர்த்தாவே, குறிப்பிட்ட நபர் மேலே இருந்தது. அது கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்த உலகத்திலே பெரிய வித்தியாசத்தை காண்பித்தது என்பதை நாங்கள் பார்த்தோமே. அவ்விதமாக எங்களை அகாப்பே மனிதர்களாக, அகாப்பே மனுஷிகளாக மாற்றி போடும்படி இயேசுவின் கல்வாரி நிமித்தமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.